சாட்டர்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு சொல்லி வந்திருக்கேன். திடீர்னு ஒரு ஐடியா, பிரெட் ஆம்லெட் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. சிவனேன்னு ஒரு ப்ரெட்டை போட்டு இல்லை ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்ருக்கலாம். பிரெட் ஆம்லெட் தான் சாப்பிடுவேன். அதுவும் என்னெல்லாம் கடையில் போடுவாங்களோ அது எல்லாமே போட்டு தான் சாப்பிடுவேன். காலையிலேயே அலப்புறேன். கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நேரில் போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். எக்கு, ப்ரெட்டு, கெச்சப்பு, பட்டரு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு. இந்த வந்து சூப்பராக ப்ரெட் ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்ணுங்கிறது தான் ஐடியா. அப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்து பாலை காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இது ப்ரெட் ஆம்லெட்டா இல்லை என்னன்னு எனக்குமே தெரியல. பட் அது கரெக்டாக ப்ரெட் ஆம்லெட்டாக வரலன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதுதான் வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பால் வந்து ஆற்றுறேன். நாட்டு சக்கரை போட்டு அவங்களுக்கு வந்து பால் ஆற்றிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே வந்துட்டு என்ன சோகமாக மூஞ்சி வச்சுட்டு வேலை செய்கிற சிரி அப்படின்லாம் வந்து என்னை வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன சிரிக்க சொல்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல ஃப்ரேமில் வா, ஃப்ரேம்லேயே நீ வரமாட்ற அப்படின்னு சொல்லி ஃப்ரேமில் எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கேன். எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி தான். அதுக்கப்புறமா வந்து அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பீட் பண்ணிவிட்டு தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாக சைட்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை 2 ஆம்லெட்டாக போட்டிருக்கலாம். இன்னுமே நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு தான் அவசரம், ஆர்வக்கோளாறு எல்லாமே வச்சு நம்மளுக்கு தான் பெரிய தோசைக்கல் இருக்குது. நம்ம வந்து 4 ப்ரெட்டையும் ஒன்றா போட்டு ஒரே ப்ரெட் ஆம்லெட்டாக போடுறோன்னு ஃபன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா வந்து இது வரைக்கும் ஸ்டெப் கரெக்டு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 4 ப்ரெட்டு அதையும் வந்து இடம் பற்றாமல் அங்கேயும் இங்கேயும் வச்சு விட்டு அதுக்கு மேலே வந்து கெச்சப், டொமேட்டோ சாஸ் அதையெல்லாம் ஊற்றி அதை ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி இதெல்லாம் வந்து மனுஷன் சாப்பிடுவானாங்கிற மாதிரி தான் எனக்கே இருக்குது. ஆனால் என் வீட்டில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஜந்து. அது சாப்பிடும். நான் எதை கொடுத்தாலும் சாப்பிடும். இது நல்லா இருக்கா இல்லையா, என்னப்பா ஏதுப்பா, நீ கொடுத்தா சரி நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒருத்தர் கூட நான் வாழ்கிறனால அவர் எதுவுமே சொல்ல மாட்டாருங்கிறனால இந்த மாதிரிலாம் சமைச்சு அவரை படுத்திட்டு இருக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்களேன், இது ப்ரெட் ஆம்லெட்டா இல்லை என்னன்னு எனக்கும் தான் புரியல. இங்கே பாருங்கள், ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து குளிக்க போயாச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி டேஸ்ட் பண்ண எடுத்திருக்கேன். எக்ஸ்ப்ரெஷன்லாம் நல்லா தான் கொடுக்குறேன். ஆனால் போக போக அதை சாப்பிட முடியலங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு, போக போக நல்லாவே இல்லை.